அட்மிட் பண்ணிக்கணும் எல்லாரும். ஐயா தொடங்கி அருள் செய்யுங்க. ஐயா தில்லை ஐயா கேக்குதுங்களா ஐயா? சிவாயிரம் ஐயா கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அடியார்க்கு எளியன் என தில்லை அண்ணல் அருளும் திருமுகத்தின்படியே பெற்றான் சாம்பற்கு பரமமுத்தி அப்பொழுதே உடலும் கரைவுற்று உறைந்திடுவான் உயர்த்தீக்கையினை அருள் நோக்கால் கடிதில் புரி கொற்றங்குடியார் கமல மலரின் கழல் போற்றி. கொற்றங்குடியார் கமல மலரின் கழல் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம் ஐயா. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். என்ன அந்த கால் ஃபுல்லா கட் ஆயிடுச்சோ சதீஷ்? இல்லைங்க, எல்லாம் இருக்காங்களோ? இருக்காங்கய்யா, எல்லாருமே இருக்காங்க. பாருங்க, எல்லாம் இருக்காங்களோ? ஆமாங்கய்யா. சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தி உள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பிலே இணைந்து சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் மெய்கண்ட நூல்களிலே சிலவற்றை சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்திருக்கிறார். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் வணங்கி வருகிறேன். நாம் படிக்கின்ற சைவ பாட வகுப்பினுடைய நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பின் நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளை நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். நண்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த சைவ சித்தாந்த மெய்கண்ட சாஸ்திரங்களில் 8 நூல்களில் ஒன்றான போற்றி பகருடை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போற்றி பகருடை இறைவன் குருநாதராக வந்து அருள் செய்கின்ற கருணை திறத்தையும் அந்த குருநாதருடைய சொரூப நிலையையும் அவர் உயிர்களுக்காக செய்யக்கூடிய கருணை திறத்தையும் 14 பகுதிகளாக பிரித்து 14 போற்றிகளாக உமாபதி சிவம் அமைத்திருக்கிறார். இதிலே முதல் பகுதி, முதல் போற்றி, உயிர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் பிறவிதான். அந்த பிறவி துன்பத்தை நீக்கும் பொருட்டு இறைவன் திருமால் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் தன்முனைப்பால் காண முடியாத திருவடி எல்லோரும் காணும்படியாக தில்லையிலே நடனம் செய்கின்றான். எவரும் தேரும் வகை பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று முதல் போற்றியை நமக்கு அமைத்து கொடுத்தார். இரண்டாவது போற்றியில அப்படி அந்த உயிர்கள் பிறப்பு அந்த உயிர்களுக்கு கிடைக்கிறது என்றால்
பிறப்பு எத்தனை வகையாக கிடைக்கிறது? குன்றாத பல்லுயிர்க்கும் வெவ்வேறு படைத்தும் முட்டை, வியர்வை, முளை, கரு முதலிய 4 வகைகளிலே உயிர்கள் தோன்றுவதற்கு ஏற்ப அவன் வெவ்வேறு வகையாக அவன் படைக்கின்றான். அப்படி படைத்து நாம் எடுக்கிற பிறப்பினுடைய வழி பெரிய வழி. அந்த பெரிய வழி நம்மை காப்பதாக என்று 2வது போற்றி அருள் செய்தார். 3வது போற்றியில பிறப்புக்கு காரணமாக இருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் என்பதுதான் உயிர்களின் பிறப்புக்கு காரணமாக இருப்பது. இறைவன் என்று உண்டோ அன்றும் உயிர் உண்டு. அந்த உயிராகிய ஆன்மாவை ஆணவ மலம் நெல்லுக்கு உமி தவிடு போல அது உயிர் என்றுண்டோ அன்றே அந்த ஆணவ மலம் உடன் இருக்கிறது. செம்பில் களிப்பு பறிப்பதை போல உயிரினுடைய அறிவை அது மறைத்து நின்றது. பரந்த கடல்ல இருக்கிற தண்ணீரில் உப்பு கலந்தது போல உயிரினுடைய இயல்பு தன்மையை மறைத்து நின்றது. அந்த ஆணவ மலத்திலே கிடந்த உயிர்களுக்கு இறைவன் மாயையை இணைத்து கொடுத்தான். அந்த மாயையின் மூலமாக தனு கரண புவனங்களை கொடுத்தான். அதிலே அந்த கரணத்திலே வரக்கூடிய மனம் முதலியவைகளை இறைவன் கொடுத்தான். அந்த மனம் முதல்ல கொஞ்சம் நினைக்கும். அப்படி நினைப்பதற்கு அது விகாரம்னு பேர். அந்த விகாரத்தால் உயிர்களுக்கு விருப்பு வெறுப்பு வந்தது. அந்த விருப்பு வெறுப்பு வினையாயிற்று. அந்த வினையை இறைவன் நீக்கி உயிர்களுக்கு மலத்தின் வலியை அடங்கச் செய்வதற்காக அவன் அந்த வினையால் பிறப்பாக்கி அந்த வினையை கைகொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்று 3வது போற்றி அருளி செய்தார். இனி அந்த உயிர்கள் தாயினுடைய வயிற்றிலே இருந்து பிறக்கிற பொழுது அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையூறு இல்லாமல் பிறக்கிற பொய்யாத வல்லவமே போற்றி என்று 4வது போற்றி அருளி செய்தார். குழந்தை பிறந்த பிறகு குழந்தையின் மேல தாய்க்கும் தாயின் மேல குழந்தைக்கும் அன்பு இருக்கும்படியாக நேசத்தை வைத்தான். நேசத்தை வைத்த நெறி போற்றி என்றால் 5வது போற்றி. பிறகு அப்படி அந்த அன்பு வைத்த அந்த நேசத்தோடு சேர்த்து அந்த குழந்தை காலப்பருவம், குமாரப்பருவம், கிளப்பருவம் இந்த பருவங்களிலே எப்படி கருவிகரணங்களை கூட்டி அவன் உயிருக்கு அறிவு விளக்கம் பெற துணை நிற்கின்றான். அப்படி அந்த கருவிகளை கூட்டுகிற செயல்பாடுகளிலே இறைவன் உயிர்களுக்கு ஒரு ஏவலாளனாக இருக்கின்றான், பண்டாரியாக இருக்கிறான். அந்த பண்டாரியானபடி போற்றி என்று 6வது பாட்டில சொன்னார். 7வது பாட்டில 7வது போற்றியில அவன் எப்படி அந்த பண்டாரியாக இருந்து கருவிகளை கொடுத்து ஏவல் செய்கிறான் என்றால், பெரிய வீடாகிய இந்த மாமனை, இந்த மாமனையில உயிர்கள் 5 இடங்கள்ல நின்று கருவிகளை பெற்று அந்த உயிர் விளக்கம் பெறும். அது மூலாதாரம் முதலாக தொப்புள், இதயம், கண்டம், புருவனடு இந்த 5 இடங்கள்ல இருக்கிற பொழுது கருவிகள் சேருகிற வகை, அந்த கருவிகள் குறைகிற வகை. கருவி சேர்ந்து கொண்டு வந்தால் அறிவு விளக்கம் கிடைக்கும். கருவி குறைகிற பொழுது அறிவு விளக்கம் இல்லாமல் இருக்கும். அது கருவி குறைவதை கீழ் என்றும் கருவி கூடுவதை மேல் என்றும் வைத்தார்கள். அப்படி அறிவு வருகிற அந்த நிலைக்கு அவத்தை என்று சொல்லுவார்கள். அது கருவி குறைந்தா கீழவத்தை, கூடிக்கொண்டே போனால் மேலவத்தை. பிறகு அந்த புருவ நடுவிலேயே
அதுக்கு சில நிகழ்வுகள் நடைபெறும். அது மத்தியால அவத்தை. அதன் பிறகு அது சுத்த அவத்தைக்கு செல்லும். இப்படியாக அந்த உயிர்களுக்கு கருவிகளை கொடுத்து மேலும் அதற்கு அறிவு விளக்கம் பெறுவதற்காக ஆணவ மலத்துக்குள்ளே அறியாமையில் கிடந்த உயிர்களுக்கு ஒரு இல்லத்திலே இருட்டு இருந்தால் இருட்டை நீக்குவதற்கு ஒரு விளக்கு போல அந்த உயிர்களுக்கு இறைவன் வாக்குகளை கொடுத்தான். அது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி ஆக முன்னை மலத்து இருள் மூடா வகையகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிக்கு உரியர் ஆக்கி பணித்த அறம் போற்றி. அப்படியாக அந்த அறத்தை செய்தான். இப்படி அந்த இறைவன் அந்த அறத்தை அறக்கரணியை செய்தான். நான் இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐயா, நீ இது பார்க்க வேண்டிய இருந்ததுங்க. 7வது போற்றி தான் பார்க்கணுமா? நான் 7 பார்த்து நினைச்சேன். சரி, அந்த 6வது போற்றியில நீங்கள் பார்த்தால் இறைவன் வேலைக்காரனாக ஏவலாளனாக இருக்கிறான். பண்டாரியான படி போற்றி. ரொம்ப சிறந்த பகுதிங்க இந்த 7வது போற்றி. இறைவன் உயிர்களுக்கு உடன் இருந்து எப்படி அவன் ஏவலாளனாக இருக்கிறான் என்று அருள் செய்யக்கூடிய பகுதி. நல்ல பகுதி. இதுல என்ன சொல்லுகிறார்? உயிர்களுக்கு எந்தெந்த முறையில பிறப்பு கொடுக்கணுமோ அந்த முறையில பிறப்பு கொடுத்த முறையில் இந்த உடம்பு வினையின் காரணமா நீங்காமல் இருக்கிறது. அப்படி நீங்காமல் இருக்கக்கூடிய இந்த உடம்பு புலால் போர்த்த புழு குறும்பை. இந்த வீடு ஒரு பெரிய வீடு. இந்த வீட்டை 5 பிரிவுகளாக பிரித்தான். அப்படி அந்த 5 பிரிவுகளாக பிரித்து அது மூலாதாரம், அதன் பிறகு தொப்புள், அதன் பிறகு இருதயம், கண்டம், புருவநடு, எப்படி 5 பகுதிகளாக அவன் பிரித்தான். இந்த உயிர் ஆணவ மலத்துக்குள்ள சிறையாக, அதாவது அந்த ஆணவ இருளுக்குள்ள அமுங்கி கிடந்தது. அப்படி சிறையாக இருந்த அந்த உயிர், அந்த உயிரினுடைய அறிவு மறைக்க மூலாதாரமாகிய அந்த ஒரு இடத்திலே உயிர் அறிவு விளக்கம் இல்லாமல் மூடமாக கிடந்தது. அப்படி மூடமாக கிடந்த அந்த உயிர் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 தத்துவங்கள் சேர புருடன் என்கிற நிலையில அந்த உயிர் இருக்கும். அப்பொழுது காலம், நியதி, காலம் என்பது எவ்வளவு காலம் அந்த இடத்துல இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில், நியதி ஒழுங்கு எந்த நிலையில அது இருக்க வேண்டுமோ அந்த முறையில அது அங்க இருக்கும்படி செய்து, பிறகு அங்கே இருந்த அந்த உயிரை இறைவன் உந்தி வியங்கட்டுக்கு கொண்டு வருவான். அது தொப்புள். அங்க வருகிற பொழுது வித்தியாதத்துவங்கள்ல எஞ்சி இருக்கிற கலை, வித்தை, அராகம். கலையின் மூலமா தொழில், வித்தையின் மூலமா அறிவு, அராகத்தின் மூலமா இச்சை ஆகியவற்றை துணையாக கொண்டு அந்த உயிருக்கு இறைவன் உயிர், அதாவது பிராணவாயு என்பதை அந்த உயிருக்கு மூல அருங்கட்டிலே இருந்து மேல வருகிற பொழுது, தொப்புளுக்கு வருகிற பொழுது பிராணவாயுவை சேர்த்துவான். பிறகு அந்த கலையின் மூலமா தொழில், வித்தையின் மூலமா அறிவு, அராகத்தின் மூலமா விருப்பம் ஆகியவற்றின் அந்த உதவியோடு மான்,
அதாவது பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயையில இருந்து 3 முக்குணங்களையும் ஆன்மாவோடு சேர்த்துவான். பிறகு மகிழ்ச்சியோடு அந்த உயிர் உந்தியிலே இருந்து இதயத்திற்கு வரும். இதயத்துல சித்தம் என்கிற கருவியை சேர்த்துவான். அந்த சித்தம் கருவி என்கிற சேர்த்த பொழுது உயிருக்கு என்ன பொருள் எது என்று தெரியாமல் குழப்பமாய் இருக்கும். பிறகு அந்த இறைவன் அந்த உயிர்களுக்கு கண்டம் என்கிற பகுதியை கொண்டு வந்து சேர்த்துவான். அங்கே அறிகருவியினுடைய தன்மாத்திரை, தொழில்கருவியினுடைய தன்மாத்திரை, அந்த 10 கருவிகளும் வாயுக்கள் 9, பிறகு பிராணவாயு, அந்த கரண 4, புருடர், இப்படியாக 25 கருவிகள் கண்டத்துல கொடுப்பான். அந்த கண்டத்திலே சில வினைகள் அது உறக்கத்துல காணக்கூடிய கனவு நிலைகள்ல அது வரும். பிறகு அங்கே இருந்து இந்த ஓலக்க மண்டத்துக்கு உயிரை செலுத்துவான். அங்கே 35 கருவிகள் அந்த உயிருக்கு கூட்டி வைப்பான் இறைவன். அங்கே இருந்து கொண்டு அந்த உயிர் அந்த 35 கருவிகள் மூலமாக அது செயல்படும். அப்பொழுது இந்த மலத்தினுடைய இருள் அந்த உயிரை மூடாத வகையில், அறியாமை மூடாத வகையில இறைவன் வீட்டிலே இருக்கிற இருள் போக ஒளி கொடுப்பதை போல வாக்குகளை அவன் கொடுப்பான். அப்படி வாக்குகளை கொடுத்து அவர்களுக்கு அந்தந்த அறிவு விளக்கம் கிடைத்த அறம் போற்றி என்று 7வது போற்றி சொல்லப்பட்டது. இப்பொழுது பாடலா பார்த்துருவோம். தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை. தண்டாத புன்புலால் போர்த்த புழு குரம்பை. மாமனை, இந்த வீடு பெரிய வீடு. நாம் குடியிருப்பதற்கு ஒரு வீடு கட்டுகிறோம். அது நாம் கட்டிய வீடு. உயிர் உடம்போடு இருக்கிற பொழுது குடியிருப்பதற்கு. உயிர் போயிட்டா அந்த உடம்பு நம்மளை வச்சிருக்க மாட்டாங்க. நாம் கட்டிய வீடு. இந்த உடம்பு இறைவன் கட்டி கொடுத்த வீடு. உயிராகிய நமக்கு இறைவன் இந்த உடம்பை தாயினுடைய வயிற்றுக்குள்ள உயிர் அறிவு பெறுவதற்கு விளக்கமாக, வினையை அனுபவித்து கழிப்பதற்கு விளக்கமாக இந்த உடம்பை இறைவன் அமைத்து கொடுத்தான். அதனால இந்த வீட்டுக்கு மாமனை என்று ஆசிரியர் காட்டுகிறார். இந்த மனை உள்ள என்ன இருக்கிறது என்றால் குரம்பை. குரம்பைனா உள்ளீடு இல்லாதுன்னு அர்த்தம். எந்த விதமான உள்ளீடும் இல்லை குரம்பை ஆகிய மாமனை. உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா புழுக்கள் ஏராளமா இருக்கின்றன. நம்முடைய உடம்புல புழு பொதிந்த குரம்பை. புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்துல உடம்பை பற்றி சொல்லுகிற பொழுது புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யென கருதி கிடந்தேனை என்று திருவாசகத்துல காட்டுவார். அப்படி புழு குரம்பை ஆகிய பெரிய வீடு. உள்ள பூரா புழு, மேல அழகான தோல் போர்த்தி இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய கிடைத்திருக்கிற இந்த உடம்பில் 5 பகுதியா பிரித்தார். அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. அன்பு சேர்கின்ற கட்டு, கட்டுன்னா இடம் அர்த்தம். பெரிய வீடு இருந்தால் அது பின்னால் இருக்கிற பகுதிக்கு பின்கட்டு என்று பெயர், முன்னால் இருக்கிறக்கு முன்கட்டு என்று பெயர். அது மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல, குறிப்பா காரைக்குடி பகுதியில பெரிய வீடு இருக்கும். அது பின்னால் இருக்கிறதுக்கு பின்கட்டுன்னு சொல்லுவார்கள். பின்னால பேசிட்டு இருக்கிற பொழுது முன்கட்டுல அது இருக்குதுன்னு சொல்லுவார்கள். கட்டு என்பது இடம் என்று பொருள். அந்த கட்டு இடம் 5ஆ பிரித்தார். அவை அந்த 5 ஒண்ணு மூலாதாரம். அது எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருப்பது. அந்த மூலாதாரம் 1. பிறகு தொப்புள் பகுதி, உந்தி பகுதி, இது 2.
அடுத்து இதயம் 3, கண்டம் 4, புருவனது 5. இப்படி அன்பு சேருகிற கட்டு மாமனையில் 5 ஆக்கி, அப்படி 5 ஆக்கி முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது. முன்புனா உயிர் என்றைக்கு இருந்ததோ அனாதி காலம், அந்த காலத்துல இருந்து உண்மையாகவே உயிரை விட்டு என்றும் பிரியாத ஒன்று ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் நிலை பெற்றிருக்கிறது. அந்த ஆணவ மலத்தால் உயிர் சிறையாக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. உயிரினுடைய அறிவை, உயிர் முழுவதையும் அது மறைத்திருக்கிறது. எனவே நாமே ஆணவம் என்கிற சிறைக்குள்ளதான் இருந்தோம். அப்படி சிறையாக்கி அந்த உயிர் ஆணவத்தால் கண் மறைக்கப்பட்டு, எனவே அது அறிவை மறைத்து, கண் மறைத்து என்பது அறிவை மறைத்து. நமக்கு 3வது போற்றியில ஆணவம் என்ன செய்யும்? தான் உண்டான பொழுதே அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்து ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். 3வது போற்றியில பார்த்தோம், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். அந்த சொல்ல மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார், கண் மறைத்து. அப்ப கண் மறைத்து என்று சொன்னா உயிரினுடைய அறிவை மறைத்து. அது அந்த ஆணவ மலத்துக்கு என்ன சொன்னார் பாருங்க, திண்மை மலம், வலிமை பொருந்திய ஆணவ மலம். உண்மை விளக்கத்துல என்ன படிச்சோம்? ஆணவம் எது? இது வினா. அறியாமை ஆணவம். 2வது நூல்ல ஆணவம் எப்படி உயிரோடு சேர்ந்தது, அறிவை எப்படி மறைத்தது, இயல்பை எப்படி மறைத்தது. 3வது போற்றி பகுதியில விரிவா ஆணவ மலத்தை மட்டும் காட்டினார். அந்த ஆணவ மலம் வலிமை உடையது. அந்த 3வது போற்றியில சொன்னதை இங்க திண்மை மலம், மிகவும் வலிமையுடைய மலம். அந்த மலம் என்ன செய்தது? உயிரை சிறையாக்கியது. அது சிறையாக்கி என்ன செய்தது? கண் மறைத்து. அங்க என்ன சொன்னார்? அது அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தது. அப்படி ஆர்த்த பொழுது என்ன செய்தது? எண்ணும் செயல் மாண்ட, எண்ணத்தையும் செயலையும் செயல்பட முடியாமல் தடுத்தது. இங்க அறிவை மறைத்தது. அப்படி மறைத்து உயிருக்கு ஒண்ணும் தெரியாம மூல அருங்கட்டு. மூல அருங்கட்டு என்பது இந்த உடம்புல 5 பகுதியில மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உயிர் அறிவு விளக்கம் இல்லாமல் மூடமாக இருந்தது, அறிவற்று கிடந்தது. அது அருங்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி அந்த இடத்துல உயிர் எத்தனை கால இழப்பாரணமோ அந்த அளவு காலம். நியதினா அது ஒரு வரையறை. எல்லாம் வகுப்புக்கு ஒரு மணி நேரம் வரையறை, அது நியதி. அது மாதிரி நியதி என்பது வரையறை, ஒழுங்கு. அந்த காலத்துக்குரிய காலம் உயிரை அங்கே இருக்க வைப்பான், நிறுத்தி அங்கே இருக்க வைப்பான். அந்த உயிர் மூலமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி பிறகு மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் உயிரை சேர்த்து எத்தனை காலம் அங்க கிடக்கணுமோ அந்த அளவு அங்க வச்சிருப்பான். பிறகு அந்த உயிரை அங்கே இருந்து அதுக்கு மேல் வரக்கூடிய உந்தி வியன்கட்டு, அந்த மூலாதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய உந்தியாகிய அந்த இடம், அந்த உந்தியாகிய வியன்கட்டில் உயிர் சேர்த்து. இங்க உயிர் என்பது பிராணவாயுன்னு பேருங்க. மேல உயிர் மூடமாய் கிடப்பன் இருக்கு, அங்க உயிர் ஆன்மா.
இங்க உயிர் என்பது பிராணவாயு. உயிர் என்பது பிராணவாயு. புதிதாக இருப்பவர்கள் உயிர்னா பிராணவாயுன்னு எழுதிக்கங்க. பின்னால பார்த்த உரையாசிரியர் உயிர் என்பதற்கு பிராணவாயுன்னு எழுதி வச்சிருப்பார். அந்த பிராணவாயுவை சேர்ப்பார். உயிர் மூல அருங்கட்டில் இருக்கிற பொழுது, திண்மை மலத்தால் எந்த அறிவும் விளங்காம இருக்கிற பொழுது, எவ்வளவு காலம் அங்க இளைப்பாறணுமோ அங்க வைத்து அந்த வரையறை முடிந்த பிறகு அந்த உயிரை உந்தி வியன்கட்டுக்கு இறைவன் கொண்டு வந்து சேர்ப்பார். அங்கதான் பிராணவாயு வருகிறது. இதுவரை அந்த உயிருக்கு பிராணவாயுவே இல்லை. பிராணவாயு என்பது இறைவன் உந்திக்கு வருகிற பொழுதுதான் கூட்டுகிறான். அது உயிர் சேர்த்து அந்த அந்த உயிர்ல கலை, வித்தை, அராகம், அது முன்னமே அது அங்க இருக்கிறது. கலை, வித்தை, அராகம் அது அவை முன்பு தந்த தொழில், அறிவு, இச்சை துணையாக அந்த உந்தியில இருக்கிற பொழுது உயிருக்கு இருக்கக்கூடிய கலை, அது வித்தியாசத்துவங்கள்ல வரக்கூடிய காலம் நியதி போக எஞ்சி இருக்கக்கூடிய கலை, கலையின் மூலமா தொழில், வித்தையின் மூலமா அறிவு, அராகத்தின் மூலமா இச்சை ஆகிய மூன்றையும் இறைவன் எழுப்பி விடுவான். அப்படி எழுப்பி அந்த உயிர் அறிவு வழங்குறதுக்காக துணை செய்வான். துணையாக, அப்படி துணையாக மானின் எழிலுடைய முக்குணம் எய்தி. மான் என்பது பிரகிருதி மாயை. மான் என்று சைவத்துல சொல்லுவோம். மாயை, மாயை என்பது இறைவனுக்கு வைப்பு சக்தி. மாயை என்பது இறைவனுக்கு வைப்பு சக்தி. அந்த மாயை சுத்த மாயை, அடுத்து அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மூன்றாக நாம் சொல்லுவோம். சுத்த மாயில இருந்து தோன்றியது சுத்த தத்துவம். சுத்த மாயில இருந்து தோன்றியது சுத்த தத்துவம். சுத்த தத்துவம் என்ன? சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. எதுல தோன்றியது? சுத்த மாயையில தோன்றியது. இனி அசுத்த மாயை, அதுல தோன்றியது வித்தியாசத்துவங்கள். காலம், நேதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாயை. இனி பிரகிருதி மாயையில தோன்றியது ஆன்ம தத்துவங்கள். அந்த பிரகிருதி மாயை, அந்த பிரகிருதி மாயையில இருந்து இறைவன் முக்குணம் எய்தி உயிர்களுக்கு சாத்திய குணம், தமோ குணம், ரசோகுணம், இந்த மூன்று குணங்களையும் இறைவன் இங்க உயிர் அந்த உந்தியில இருக்கிற காலத்துல இறைவன் சேர்ப்பான். அப்படி அந்த மூன்றையும் சேர்த்து வைப்பான். அப்படி அந்த முக்குணங்களையும் சேர்ப்பான். இது குணங்களை பற்றி இப்பதான் முதல்ல வருகிறது. ரசோகுணம், அது எப்பொழுதும் கோபமாய் இருப்பது. அது இன்னும் ரசோகுணத்தை பத்தி சிவப்பிரகாசத்துல விரிவா நாம பார்க்க இருக்கிறோம். லகுதை போல இருக்கும், மென்மையாக இருக்கும். இப்ப நமக்கு அந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். குணம் மூன்று: ரசோகுணம், தமோ குணம், சாத்விக குணம். ரசோகுணம் எப்பொழுதும் கோபமாக இருக்கிற மனநிலை. தமோ குணம் அதுக்கு நேர் எதிர்மறையா எப்பொழுதும் சோம்பலா இருப்பது, எந்த வேலையிலேயே ஆர்வம் இல்லாமல் இருப்பது, அது தமோ குணம். சாத்வீக குணம் அது நல்ல அமைதியாக இருப்பது, நன்மையை சிந்திப்பது, நல்ல நூல்களை படிப்பது, நல்ல அறிவை பெற்று திகழ்வது, இது சாத்வீக குணம். இந்த மூன்று குணங்களும் இறைவன் அந்த பிராணவாயு சேர்த்தப்பட்ட அந்த புந்தியில் இருக்கிற பொழுது சேர்த்துகிறான். பிறகு மருளோடு மண்ணும் இதயம். ஆமா, அதற்கு மேல
மயக்கத்தோடு அந்த உயிர் இருக்கும். அங்க மூல அரங்கத்துல மூடமா கிடந்தது. இப்ப உந்திக்கு வந்த பொழுது மயக்கத்தோடு இருக்கும். அங்கிருந்து உயிர் இதயத்துக்கு வரும். மருளோடு மன்னும் இதயம், அந்த இதயமாக இடத்துல வரும். அங்க சித்தம் என்ற ஒரு கருவியை சேர்த்துவார். பிராணவாயு எது? 10 வாயுக்கள்ல ஒன்று பிராணவாயு. சித்தம் என்பது எது? அந்த கரணம் 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதில் சித்தம் என்கிற கருவியை இதயத்தில் உயிர் வருகிற பொழுது சேர்த்துவான். அப்படி அந்த சித்தம் உயிர் சேர்த்திய உடனே அந்த சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா. இந்த சித்தத்தை கூடியிருக்கிற பொழுது பொருள்களை பார்க்கிறோம். அது இன்ன பொருள் என்று அது நமக்கு தெரியாது. இனி அந்த நிலை போய் அந்த இடத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா உயிர் கண்ட வியன் கட்டு, இந்த இடத்துக்கு வரும் கண்டம், அதுக்கு வியன் கட்டுன்னு பேர். முதல்ல இருந்தது மூல அருங்கட்டு, 2வது உந்தி வியன் கட்டு, 3வது மன்னும் இதயம், 4வது கண்ட வியன் கட்டு. இந்த 4வது இந்த கட்டுக்கு வருகிற பொழுது, இந்த இடத்துக்கு வருகிற பொழுது முன்னமே அது ஆன்மா பொருடன் இருந்தது. பிறகு பிராணவாயுவை சேர்த்தினான், 2ஆச்சா. பிறகு அந்த கரணங்கள்ல ஒன்று சித்தத்தை சேர்த்தினான், இந்த 3. இதன் பிறகு இங்கே மனம், புத்தி, அகங்காரம் 3 வந்துரும். ஆக 6. அதன் பிறகு அதற்கு கூட காற்று, அது 9 வகை. அது மலக்காற்று, தொழில் காற்று, ஒளிக்காற்று, நிலவு காற்று, தும்மல் காற்று, விழிக்காற்று, கொட்டாவி காற்று, இமை காற்று, வீங்கற்காற்று. அது வடமொழியில சொன்னா அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதச்சன், தனஞ்சயன், இந்த 9ஐயும் சேர்த்துவார். ஆக பொருட பிராணவாயு, சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் 6. 6க்கு மேல 9 வாயு காற்று சேர்த்துவான். அப்போ 9, 6 என்னாச்சு? 9, 6 15 ஆச்சு இல்லையா? இனி அறிகருவிகளுடைய தன்மாத்திரையா கேட்டல், அதாவது ஓசை, உரு, ஊறு, உரு, சுவை, நாற்றம் 5. தொழிற்கருவிகள் தன்மாத்திரையா பேசுதல், நடத்தல், கொடுத்தல், இடுதல், ஏற்றல் 10. 15, 10, 25. இந்த 25 கருவிகள் கண்டத்தில் இருக்கிற பொழுது இருக்கும். வியன்கட்டில் கருவிகள், அதாவது அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5. அந்த 10 நீங்களா ஈர் 5 ஒழிய 2, 5, 10, 5 ஒழிய நீங்களா கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப. அப்படி அந்த இறைவன் அந்த கருவிகளை அற்றை நாள், அந்த நேரத்துல இறைவன் அந்த உயிர்களுக்கு அவற்றையெல்லாம் கொடுப்பான். அப்படி கொடுக்கிற பொழுது பண்டை இருவனையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுபும் வகை அங்கே மருவி. அதாவது இந்த உயிர் அங்க இருக்கிற காலத்துல அந்த நிலையில கனவு என்று சொல்லுவது, அது நனவு, கனவு என்று சொல்லுவது. அந்த கனவு காலத்திலேயும் இருவனை நுகர்ச்சி வரும். அப்ப முன்பு செய்த இருவினைக்கு ஏற்ப
பண்டை இருவனையால் நாம் முற்பிறப்புகள் செய்த வினைக்கு ஏற்ப. வினை எப்படி வந்தது? 3வது போற்றியில மனங்காரணமாக வினை வந்தது. அந்த வினைக்கு ஏற்ப பண்டை, பண்டைனா முன்பு செய்த இருவினைக்கு ஏற்ப அந்த உயிர் என்ன செய்யும்? அங்க இருந்து நனவு நிலையில இன்ப துன்பங்கள் மறுவும். அந்த இன்ப துன்பங்கள்ல நுகரச் செய்தும், அப்படி செய்த பிறகு அங்கே மருவி, அங்க அந்த கனவுல செய்த பிறகும் அந்த நுகர்ச்சியில பொருந்தச் செய்து, அதற்கு மேல உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபம். இந்த புருவனுக்கு உயிர் வரும், அதுதான் ஓலக்க மண்டபம்னு பேர். அங்க இருந்துதான் உயிர் எல்லாவற்றையும் உடம்புல இருந்து அறியும். அதனால அதுக்கு திருவோலக்க மண்டபம்னு பெயர். சுவாமி உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எழுந்தருளுகிற இடத்துக்கு ஓலக்க மண்டபம்னு பெயர். அது மாதிரி உயிர் நல்ல கருவிகளை கொண்டு அறிவு விளக்கம் பெறுவதற்கு இருக்கிற இடம் ஓலக்க மண்டபம் என்று நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். அந்த ஓலக்க மண்டபத்தில பூங்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி, ஆமா, அங்க இருக்கிற பொழுது பூங்கருவி எல்லாம், அதாவது இந்த உடம்பு, அதாவது இந்த உடம்புக்கு பரு உடம்புன்னு பேர். பரு உடம்புல கனவின்கண் செயல்படாமல் இருந்த அறிகருவிகள், அதாவது ஞானேந்திரியம், காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு, இந்த 5, அது மெய்வாய் கண் செவி மூக்கு என்று சொல்லப்படுவது. தொழிற்கருவிகள் கண்மேந்திரிய 5, அது அது வாய், கை, கால், எருவாய், கருவாய், இப்படி 10. இந்த 10 சேர்ந்து முன்னமே உன் கண்டத்துல 25 இருந்தது. இந்த 10 சேர்த்தினால் 35. இந்த 35 கருவிகளும் ஓலக்க மண்டத்துல செயல்படுமாறு செய்வான். இந்த நிலைக்கு நனவு நிலை என்று பெயர். இத நாம் இருக்கிற நிலை நனவு. இந்த உயிர் இருக்கிற நிலையை 5 இடம் அன்பு சேர்கிற கட்டு 5ஆக்கின்னு பார்த்தோம். அது புருவனடு, கண்டம், இதயம், தொப்புள், மூலாதாரம். இந்த இடங்கள்ல உயிருக்கு அறிவு விளக்கம் பெறுவதற்கு கருவிகள் கூடுகிற நிலை, அது அவத்தை என்று பெயர். அது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இப்படி உயிர் 5 நிலை வேறுபாடு அடையும். அந்த 5 நிலைய நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இந்த இடத்துல உயிர் இருக்கிற பொழுது அது நனவு நிலை. நனவுனா என்ன? இப்ப நாம் எல்லாரும் கண்ணை முழிச்சு நம்முடைய அறிவு, குளிக்கிறோம், சாப்பிடுறோம், வெளியில போறோம், தொழில் செய்யறோம், பாடம் கேட்கிறோம். இந்த 35 கருவி இருந்தால்தான் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதோட சேர்ந்து தாத்வீகம் சொல்லக்கூடிய கருவிகளும் நமக்குடன் துணை செய்கின்றன. இப்படியாக அந்த உயிர் இந்த நிலையில நனவு. கண்டத்துக்கு வருகிற பொழுது கனவு, இதயத்துல உறக்கம், கீழே பேருறக்கம். அது உயிர் படங்கள். உயிர் படங்கள்னா உயிர்னா பிராணவாயு, பிராணவாயும் இல்லாத நிலை, பிராணவாயும் இல்லாத நிலை. இப்படி உயிருக்கு தினமும் நடக்குது, தினமும் உண்டு. நாம நனவு நிலையில் இருக்கிறோம், பிறகு தூங்குவோம், அது உறக்கம். உறக்கத்துல கனவு காணுவோம், அது கனவு நிலை. எந்த சிந்தனையும் இல்லாம அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தூங்குவோம், அது பேருறக்கம். அப்படி பேருறக்க காலத்துல சில நேரம், சில காலங்கள்ல பிராணவாயு இல்லாம இருக்கும்.
அந்த நிலை உண்டு. அது உயிர் படங்கள். இப்படி அந்த ஓலக்க மண்டபத்துல எல்லா கருவிகளையும் 35 கருவிகளையும் ஈண்டி அந்த கருவிகள் செயல்படும். இப்ப இந்த கருவி செயல்படுற பொழுது அந்த கருவியும் ஆணவம் மறைச்சிடக்கூடாது. கண் வழியா பார்க்கிறோம், அது மறைச்சிருச்சுன்னா எப்படி பார்க்கிறது? காது வழியா கேட்கிறோம், அதுலயும் சவுண்ட் ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சுன்னா எப்படி கேட்கறது? ஒண்ணு முடியாது நமக்கு. எனவே அந்த நேரத்துல நீங்காத முன்னை மலம், நல்ல தொடர் பாருங்க, நீங்காத முன்னை மலம். முதல் தொடக்கத்துல முன்புள்ள உண்மை நிலைமைனார், முன்புள்ள உண்மை நிலைமை. இங்க என்ன சொன்னார்? நீங்காத முன்னை மலம். அந்த மலம் இருள் மலம், ஆணவ மலம். அந்த இருள் மலம், இருள் உள் மூடாவகை. அதாவது ஆணவ மலம் கருவிகள் கிடைத்த பிறகும் அந்த ஆணவ மலம் கருவிகள் செயல்பட முடியாத வகையில உள் மூடா வகை. உள் மூடா வகைன்னா கருவி கிடைச்சதுக்கு அப்புறம் மறைச்சிட்டு என்ன பண்றது? அப்படி மறைக்க முடியாத வகையில அகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல். அகத்துள் துண்ணும் இருள் நோக்கும் சுடர். அகம்னா வீடு. ஒரு வீட்டுக்குள்ள நல்ல இருட்டு இருந்தால் அந்த இருட்டை நீக்குவதற்கு விளக்கை போல ஒரு விளக்கு ஏற்றினால் அந்த இருட்டு கொஞ்சம் அடங்கும். அதை போல நல்ல உதாரணம். அகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல். அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து. சூக்கம் அந்த நிலையில இறைவன் ஓசையில பேச்சு வருவதற்கு நுண்ணோசை, நினைவோசை, மிடற்றோசை, செவியோசை கூட்டுவிப்பான். ஓசை முதல்ல நுண்ணோசை. அந்த நுண்ணோசைக்கு அடுத்தது நினைவோசை, அதன் பிறகு மிடற்றோசை, பிறகு செவியோசை. வடமொழியில சொன்னா சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. சூக்குமை என்பது சூக்குமமா நுண்ணோசை. பைசந்தி என்று சொல்லுவது நினைவு ஓசை. பிறகு மத்திமை, அது மிடற்றோசை. வைகரி, காது கேட்கிற மாதிரி செவியோசை. இந்த 4 வகையில அந்த ஓசையை இறைவன் உருவில் பெய்து அவன் என்ன செய்வான்? அந்த உயிருக்கு அந்த நேரத்துல இவற்றை எல்லாம் கூட சேர்த்துவான். அத உருவில் பெய்துனார். அந்த வாக்குகளை கூட்டி அவன் என்ன செய்வான்? உருவில் பெய்து விளக்கம் வர செய்வான். பெய்துன்னா சேர்த்துன்னு அர்த்தம். ரசத்துக்கு உப்பு பல்லத்திலேனா உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறனா இல்லையா? அது மாதிரி உயிருக்கு அறிவு விளக்கம் வருகிற போது கருவிகள் கூடிய பொழுதும் சூக்குமை முதலான வாக்குகளை சேர்த்து பிறகு தொழிக்கு உரியல் ஆக்கி, யார் யார் என்னென்ன தெரியணுமோ, என்னென்ன இப்போ இயந்திர பத்தி தெரியணும், வீட்டை பத்தி தெரியணும், நாட்டை பத்தி தெரியணும், அந்தந்த தொழிலுக்கு இறைவன் உரியவர் ஆக்குவான். அப்படி ஆகச் செய்து அந்தந்த தொழில்களிலே செலுத்துவான். அதுதான் பணித்து. அப்படி செலுத்துதல். அப்ப உரியர் ஆக்குதல், அது செலுத்துதல். ரெண்டை பண்றாரு பாருங்க. அந்தந்த தொழிலுக்கு உரியவராக செய்து அந்தந்த தொழில அவரை செலுத்த வேண்டும். அப்ப ஆக்குதல் வேற, பணித்தல் வேற. அப்படி அவரை செலுத்துகிறார்.
ஏன்பா இப்படி எல்லாம் உனக்கு கருவி சேர்த்துறான், ஏன் இப்படி எல்லாம் உன்னை செலுத்துறான் அப்படின்னா அது சுவாமியினுடைய அருள் கருணை, அறக்கருணை. கருணைய ரெண்டா பிரித்தார்கள். ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. மரக்கருணை என்பது அறிவு உணர்த்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக செய்யக்கூடியது. பக்குவப்பட்ட பிறகு அது தொழில் செலுத்துவதற்காக அறக்கருணை. ரெண்டு ஒன்னேதான். செயல்படுகிற பொழுது சில நேரம் மறைக்கும், சில நேரம் அது உயிருக்கு விளக்கம் கொடுக்கும். இப்படியாக இருப்பதுல அறக்கருணை, அதை அறம் போற்றி என்று காட்டினார். அது அறக்கருணை. உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தகம் கொடுத்திருப்பார்கள். 26 பக்கத்துல 26வது பக்கம், 27, 28, 29 இந்த பக்கங்கள்ல மிக தெளிவாக நம்முடைய ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இந்த பெரிய வீட்டுல 5 இடம், அது நனவு, கனவு, உறக்கம், பெருக்கும், உயிர்ப்படங்கள் என்று 5 நிலை வேறுபாடு, கருவிகளை கூட்டுவது, இவையெல்லாம் இந்த விளக்கத்தில இருப்பதைத்தான் உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். இப்படி அந்தந்த தொழிலுக்கு உரியவர் ஆக்கிய பிறகு அந்த உயிர் கருவிகள் கூடியிருக்கிற நிலைக்கு சகல அவத்தை என்று பெயர். அப்படி அந்த சகல அவத்தை என்பது ஆன்மா சகல நிலையில அடையக்கூடிய நிலை. அவத்தை பற்றி அவத்தை, கேவலவத்தை, சகலவத்தை, சுத்தவத்தை என்று சொல்லுவார்கள். பெயர் மட்டும் இப்ப தெரிஞ்சுக்குவோம். அந்த கேவலத்தன்மையில கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் வரும். சகலத்துல கனவு, நனவு, உறக்கம், உயிர்ப்படங்கள், பேருக்கம் வரும். சுத்தத்துல கனவு, நனவு, உறக்கம், பெரு வரும். ஆக 3, 5, 10 15 நிலை வேறுபாடுகள் அமையும். அந்த அவத்தை காரண அவத்தை, காரியவத்தை என்று சொல்லப்படுவது. அந்த மாதிரியான அந்த அவத்தைகள்ல சகல அவத்தை இந்த அளவு மட்டும் வச்சுக்குவோம். சிவபிரகாசத்துல விரிவா படிச்சுக்குவோம். அந்த சகல அவத்தையில இறைவன் எல்லா கருவிகளையும் கூட்டி தொழிலுக்கு உரியவனாக்குவான். அப்படி கருவிகளை கூட்டி தொழிலுக்கு உரியவனாக்கியது இறைவன் என்பதை உயிர் மறந்து விடுகிறது. அந்த நன்றியை மறந்து கொண்டு உலக நுகர்வுகள்ல ஆசைப்பட்டு அது செயல்படும். அதில் உணவு தேடுவதற்காக அந்த உயிர் பல வகையான தொழில் செய்யும். அப்படி தொழில் செய்கிற பொழுது அந்த உயிர் யார் யார் என்னென்ன முறையா செய்யறாங்களோ, முறையற்று செய்யறாங்களோ, அது எல்லாவற்றையும் ஒரு ஓலையில பதிவு செய்து விடுவான் கடவுள். அதுக்கு பட்டோலை என்று பெயர். அது அடுத்த போற்றி. வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒருகால் அவியாது. வேட்கை மிகும்னா இறைவன் இந்த உயிர்களுக்கு சகல அவத்தையில எல்லா கருவிகளையும் கூட்டி செயல்படுத்துகிறான். அதை இந்த உயிர் ஆணவமலத்தின் காரணமா மறந்து விடுகிறது. நன்றியை மறந்துவிட்டு உலக பொருள்கள் மேல ஆசை வைக்கிறது. அத வேட்கை மிகும். பிறகு உண்டி பொருட்டால் ஒருகால் அவியாது. மண்டி எரியும் பெரும் தீ மாற்றுவதற்கு இந்த உடம்புக்கு சக்திக்கு உணவு வேணும். அந்த உணவின் பொருட்டு தனியாமல் மேலோங்கி இருக்கிற பசித்தீ நமக்கு அதான் இருக்குது. ஆமா, பசி நோய்தான் செய்த படிரு என்று சுந்தரமூர்த்தி சுவாமி காட்டுவார். அதற்காக வேண்டி பல வகையான தொழில் செய்வார்கள். திறல் சேர் வல்லார்கள், நல்ல ஆற்றலுடையவர்கள், வலிமை உடையவர்கள், அவரவர்களுக்கு ஏற்ற தொழில் செய்வார்கள். அப்படி தொழில் செய்கிற பொழுது
எல்லாம் உடனே ஒருங்கு சேர்ந்து அப்படி எல்லாவற்றையும் தாமோடு சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து இறைவன் உடன் இருப்பான். சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் முச்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும்படி போற்றி அந்த வினை செய்வதற்கு சொல்லக்கூடிய காலத்தில் இடையறாமல் வருகிற எதிர்வினை ஆகாமிய வினை, அதாவது முன் செய்து அந்த அத்துவாவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பலவினையாகிய சஞ்சிதம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்வினையில அது ஊழ்வினை வருவினை, இதையெல்லாம் பலவினை நிகழ்வினை வருவினை இந்த மூன்றுக்கும் முறையான கணக்கு, அதுதான் செலவுனார். அப்ப சொல்காலை முட்டாமல் செய்வினை முச்செய்வினை அவையெல்லாம் முறையாக செலவு, அதாவது முறையாக கணக்கெழுதி அந்தந்த உயிரே அந்தந்த வினையை அனுபவிக்கும்படி செய்வான். அப்படி அந்த பட்டோலையில எழுதி அந்தந்த உயிர் அந்தந்த வினையை அனுபவித்து கழிக்க செய்யக்கூடிய அந்த கருணை நம்மை காப்பதாக என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். சிவாய நம. அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். சிவாய நம. ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா நிறைவு செய்த அருளுங்க ஐயா. ஐயா ஐயா அதாவது பணியாற்பாடு நாமளும் வாழ்த்து பாடுவோம். மாமறை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மல்ருள் கண்ணுதல் நடனம் வாழ்க. கோமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க. கோமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. திருவடிக்கு வணக்கங்க. சிவாய நம. அன்பர்களே, 8 போற்றி நாம பார்த்திருக்கிறோம். அதுல இன்றைக்கு பார்த்த பகுதி உயிர்களுக்கு அறிவு விளக்கம் கிடைப்பதற்காக இறைவன் கருவிகளை கொடுத்து ஏவலாளனாக இருந்து கூடவே இருந்து நாம் செய்த வினையை அவன் எழுதி வைத்து யார் யார் என்னென்ன வினை செய்தார்களோ அந்த வினையை அவருக்கே கொடுக்கக்கூடிய ஏவலாளனாக இருக்கிறார். மிக உயர்ந்த நிலை என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. சிவாய நம.